அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் ஜுமாவுடைய தினத்தன்று நாம் செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த திக்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த திக்ரோட சிறப்பு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா 7 வருடமாக கேட்டு கிடைக்காதது இந்த திக்ரை ஓதி ஒரே நாளில் அல்லாஹ் தஆலா ஒரு குடும்பத்தையே பெரும் செல்வந்தனாக மாற்றிய திக்ரு. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ள உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்குமோ அந்த நேரத்தில் உட்கார்ந்து இந்த திக்ரை நீங்கள் 1000 முறை தஸ்பீஹ் செய்யுங்க. அந்த பெண்மணி எப்படி ஓதுனாங்க, அவங்களோட வாழ்க்கையில் இந்த திக்ரு என்ன அற்புதங்கள் செஞ்சுச்சு அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போதான் தெரியும் உங்களுக்கு இந்த திக்ரோட மகிமை என்ன அப்படின்னு. என்னோட குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி தான் இதை ஓதி பலனடைஞ்சாங்க. அவங்களோட வாழ்க்கையில் அவங்க மகிழ்ச்சியவே பார்த்தது கிடையாது. ஏன்னா அவங்க திருமணமாகி வந்ததிலிருந்தே அந்த குடும்பம் ரொம்ப ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. இதற்கு இடையில் பிள்ளைகள்லாம் பிறந்து அதுகளும் வறுமையை மட்டும்தான் பார்த்துட்ருக்கு. எந்த வசதியுமே அவங்க பார்த்தது கிடையாது. அவங்க கணவருடைய சம்பாத்தியத்திலையும் அப்படி எந்த முன்னேற்றமுமே கிடையாது. நாளுக்கு நாள் அவங்களோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப சிரமமாயிருச்சு. அவங்களோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கே அவங்கக்கிட்ட போதிய அளவு வருமானம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களும் நிறைய அமல்கள் செய்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு எதுவுமே பலன் தரலை. அப்புறம்தான் ஒரு ஆலிம் கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, இப்படி 7 வருடம் ஆகுது எனக்கு திருமணம் நடந்து, என்னோட கணவருடைய சம்பாத்தியத்தில் பரக்கத் கிடையாது, எங்களோட அன்றாட தேவைக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுடைய வருமானத்தில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு அமல் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போதான் ஒரு ஆலிம் இந்த ஒரு அமலை சொல்லி தந்திருக்காங்க. இந்த திக்ரை 10 நாள் ஓதுங்க. ஒவ்வொரு நாளும் 1000 முறை ஓதுங்க. நீங்கள் நினச்சி பார்க்காத இடத்துலேருந்து அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். நீங்கள் அறியாப்புறத்துலேருந்து அல்லாஹ் செல்வத்தை வாரி வழங்குவான். இதை ஓதுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த பெண்மணி இந்த திக்ரை ஒரே இரவில் 1000 முறை ஓதுறாங்க. அடுத்த நாள் அவங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் மிகப்பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தினான். நம்ப முடியாத அளவுக்கு அவங்க மிகப்பெரிய செல்வந்தனாக மாறுறாங்க. எப்படின்னா, அவங்க கணவருடைய தந்தை வழியில் ஒரு சொத்து இருந்திருக்கு. அது இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த பெண்மணி திருமணமாகி வந்த நாள்ல இருந்தே வறுமை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. தன்னோட பிள்ளைங்களும் வறுமையில் தான் வளர்ந்துட்டுருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே இவங்களுக்கு தெரியாது. ஏன் அந்த கணவருக்கே தெரியாதான். இது அவங்களோட பாட்டன் வழி சொத்து. அந்த சொத்து வழக்கில் இருந்திருக்கு. அந்த சொத்துக்கு சொந்தக்காரங்க எல்லோருமே சேர்ந்து இந்த கேஸை நடத்திட்டு வந்திருக்காங்க. இப்போது பல வருடங்களுக்கு பிறகு அந்த கேஸ் முடிஞ்சு இவங்க பக்கம் சாதகமாக தீர்ப்பு கிடச்சிருச்சு. அது ஒரு மிகப்பெரிய சொத்து. அதில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. எல்லோருக்குமே அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்துருக்கான். அதில் ஒரு பங்கு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஒரு பங்குலேயே இவங்க மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா எவ்வளவு சிறப்பை கொடுத்துருக்கான் பாருங்க. அந்த ஒரு பெண்மணிக்கும் அவங்களோட பிள்ளைங்களுக்கும் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கொடுத்துருக்கான் பாருங்க. அதனால் நம்ம என்ன நடந்தாலும் அல்லாஹ்வை நம்பி ஒரு சின்ன அமல் செஞ்சாலும் முழு ஈமானோடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம். ஆனால் அங்கிருந்தெல்லாம் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை கொடுப்பான், நமக்கு வெற்றியை கொடுப்பான், நம்மோட துஆவுக்கு பதில் தருவான். அதனால் நீங்கள் எந்த தேவைனாலும் தயக்கமே வேணாம். இதை கேட்கலாமா கேட்கக்கூடாதா அந்த தயக்கமே வேணாம். அல்லாஹ்விடத்தில் அழுது கேளுங்க. ஏன்னா அந்த பெண்மணி ரொம்ப வறுமையோடு இருந்து, ஏன்னா வாழ்கிறதுக்கு அன்றாட தேவைகளை பூர்த்தியாக்கிறதுக்கே அவங்கக்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லை அப்படின்னா அவங்க எந்த அளவு மனம் உருகி அல்லாஹ்விடத்தில் கேட்டிருப்பாங்கன்னு பாருங்கள். அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணியோட அந்த துஆவை கபூலாக்கி அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்து இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இவங்களை சார்ந்த பலருக்கும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்துருக்கான் இவங்க துஆவின் மூலமாக.
அதனால் நம்ம ஒரு துஆவை கேட்குறோம் அப்படின்னா அது நமக்கு மட்டும் அல்ல, நம்மளை சார்ந்தவங்க எல்லோருக்குமே அல்லாஹ் பரக்கத் கொடுப்பான். அப்படி அந்த பெண்மணி என்ன ஓதுனாங்க தெரியுமா? அதுதான் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த இரண்டையும் சேர்த்து அவங்க 10 நாள் நியத்து வச்சு அவங்க ஒரு நாள் ஓதியிருக்காங்க. அடுத்த நாள் அல்லாஹ் அவங்களுக்கு மிகப்பெரிய அதிசயத்தை, மேஜிக்கை ஏற்படுத்தினான். எனவே இந்த ஸலவாத்தையும் இந்த இஸ்திக்ஃபாரையும் நம்ம அவ்வளவு சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஆனால் நம்ம எப்படி ஈமானோட ஓதுறோம் அப்படிங்கிறது மிக முக்கியம். நம்ம ஈமான் இல்லாமல் எங்கேயோ பார்த்துட்டு யோசனை எங்கேயோ வச்சுட்டு நம்ம ஓதணும் அப்படின்னா அதில் நமக்கு எந்த பலனுமே இருக்காது. மனம் உருகி இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட மிகப்பெரிய தேவை நடக்கணும் அப்படின்னா நீங்கள் 10 நாள் நீங்கள் நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சில நாட்கள் ஓதனாலே போதுமானது. அதற்குள்ளேயுமே அல்லாஹ்தாலா உங்களோட துஆவை கபூலாக்கிடுவான். ஏன்னா ஸலவாத் ஒவ்வொரு முறை ஓதுறதுக்கும் அல்லாஹ் நமக்கு 10 அருட்கொடைகளை பொழியறான். 10 பாவங்கள் மன்னிக்கப்படுது, 10 அந்தஸ்து உயர்த்தப்படுது. இன்னும் அல்லாஹ் அதிகம் கொடுக்கறான் நமக்கு. அல்லாஹ் பரக்கத்தை வாரி வழங்குறான். இன்னும் மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்கிறாங்க. எனவே இந்த ஸலவாத்தை நீங்கள் 1000 முறை ஓதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 அருட்கொடை அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும். 1000 முறை ஓதுனா உங்களுக்கு 10,000 துஆக்கள் கபூலாகும். இன்னும் இஸ்திக்ஃபாரையும் அவ்வளோ சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் வெளிவரதுக்கான வழி அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். இன்னும் இதற்காகவும் மலக்குமார்கள் நமக்காக துஆ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் ஒவ்வொரு முறை சொல்கிறதுக்கும் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை வாரி வழங்குறான். ஒவ்வொரு முறை இஸ்திக்ஃபார் சொல்கிறதுக்கும் நமக்கு ஒரு துஆ கபூலாகும். இஸ்திக்ஃபாரையும் ஸலவாத்தையும் நம்ம ஓதனாலே தெரியும் நம்மோட வாழ்க்கை மிக உயரத்துக்கு போகும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த 2 வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைங்க. இந்த திக்ரை இன்றைக்கு ஜுமா தினம் முடிவதற்குள்ள உங்களோட பெரிய தேவைகளுக்காக நியத்து வச்சு இன்றைக்கு தொடங்குங்க. இன்ஷா அல்லாஹ் 10 நாள் நீங்கள் நியத்து வைங்க. கண்டிப்பாக அடுத்த ஜுமாவில் நீங்களே மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களோட குடும்பத்தில் அவ்வளோ நலவுகளை அல்லாஹ் கொடுத்துருப்பான். நிறைய பரக்கத் செய்வான் அல்லாஹ். ஏன்னா இஸ்திக்ஃபாரையும் ஸலவாத்தையும் நம்ம ஓதணும் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் பரக்கத்தை நம்ம அரியாபுரத்திலிருந்து நமக்கு கொடுப்பான். அதனால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜுமாவில் நிச்சயம் உங்ககிட்ட பணம் பரக்கத்தாக இருக்கும். உங்களோட தொழில்களில், உங்களோட வியாபாரத்தில், உங்களோட வருமானத்தில் அல்லாஹ் பரக்கத் செஞ்சுருப்பான். கண்டிப்பாக உங்களோட கைகளில் பணம் இருக்கும். இன்னும் அல்லாஹ் தாலா தாராளமாக உங்களுடைய கைகளில் பணத்தை குவிக்க செய்வான். இன்னும் உங்களோட அத்தனை துன்பங்களும் நீங்கி இருக்கும் அடுத்த ஜுமாவுக்குள்ள. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு தொடங்கிக்கோங்க. அடுத்த ஜுமா வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஓதுங்க. நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலுமே நீங்கள் ஓதலாம். ஒரே இருப்பில் ஓதுனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு. அல்லது நீங்கள் பிரித்து ஓதணும்னு நினச்சாலும் நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். இன்னும் சுருக்கமாக நான் ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, எந்த பெண்மணி இஸ்திக்ஃபாரையும் ஸலவாத்தையும் தன்னோட வீட்டுகளில் ஓத ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பரக்கத்தான குடும்பமாக இருக்கும். அவங்க தொட்ட காரியம் எல்லாம் வெற்றியை தான் நோக்கி போகும். செல்வத்தை அல்லாஹ் பரக்கத்தாக வாரி வழங்குவான். இதை நீங்கள் கண்கூடா பார்க்க முடியும். அதனால் பெண்கள் வீடுகளில் இந்த 2 வார்த்தையும் சேர்த்த இந்த ஒரே திக்ரை நீங்கள் அதிக அளவில் ஓதுங்க. கண்டிப்பாக இதற்கான பலனை நீங்கள் கண்கூடா பார்ப்பீங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியாமத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.